ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நான் இப்போ ஒரு முக்கியமான பதிவு தான் உங்ககிட்ட பேச போகிறேன். என்னன்றதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது என்னன்றது வீடியோக்குள்ளே போகலாமா? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அது என்ன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டாப்பிக்கில் பார்த்துருப்பீங்க. என்ன அதாவது அக்காவோட பாப்பா வந்து காணுமா அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. ஸோ எங்கள் பாப்பாவும் நிஜமாகவே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேருந்து பயணத்தில் போகும்போது அப்படி தான் ஆயிட்டாங்க. அது ஒரு சில நிமிடங்கள் அப்படி ஆயிடுச்சு. அது என்ன அப்படின்றத அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் முக்கியமாக வந்து இன்றைக்கி நான் அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய தோழியோட பாப்பாவுக்கு அந்த மாதிரி, என்னோடய தோழிக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது என்னன்றதை பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா நைட் ட்ராவல் பண்ணும்போது நம்ம குழந்தைங்கள எப்போவுமே ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது எனக்கு நடந்து ஒரு 3 வருஷம் ஆச்சு. நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் முன்பெல்லாம் வந்து கொஞ்சம் சென்னைக்கு கொஞ்சம் ஒரு வேலையை அடிக்கடி போயிட்டு வருவேன். அந்த மாதிரி போகும்போது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ எங்கள் பாப்பாவுக்கு 12 வயசு ஆயிடுச்சு. அப்போ போகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். இரவு நேரங்கள் பார்த்திங்க அப்படின்னா நான் பஸ் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இப்போ அதனாலேயே வந்து நான் பஸ் ட்ராவல் வந்து அவாய்ட் பண்ணிடுறது, போகிறதே இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா, கொஞ்சம் இப்போ குழந்தைங்க, சின்ன குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறோம். அவங்களுக்கு வந்து நைட் வந்து அவங்களுக்கு பாத்ரூம் போகிற ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ பொம்பளை பிள்ளைங்க சில குழந்தைங்க வந்து கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சரி ஒன் டைம் வந்து அந்த மாதிரி நான் சென்னைக்கு போகும்போது நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, எங்கள் பாப்பாவுக்கு கேட்டால் அவளுக்கு இல்லைம்மா அப்படின்னா, சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப இத்தனைக்கும் பக்கத்துலலாம் எல்லாருமே பேசிட்டு தான் வந்தாங்க. அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ நான் வந்து சேலம் பஸ் ஸ்டாப் வருது. ஸோ சேலம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நான் போயிட்டு நான் வரதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் பாப்பாவுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஸோ இல்லை அம்மா இன்னும் வரல போல இருக்கு, எங்கே போனாங்க தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இறங்கிட்டாங்க. இது அங்கே இருக்கிறவங்க கவனிக்கல போல இருக்கு, இறங்கிட்டாங்க. நான் வந்து ஏறுறேன், எங்கள் பாப்பா வந்து காணுங்க. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அச்சச்சோ இது என்னடா இது அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே ரொம்ப பதட்டமாகிடுச்சு. அந்த நிகழ்ச்சி இப்போ நினச்சா கூட சொல்கிறதுக்கே ரொம்ப திக்கு திக்குன்னு தான் இருக்குது எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. திரும்பவும் நான் இறங்கி என்ன சொல்கிறதுனே தெரில, ரொம்ப அழுகையாக ஆயிடுச்சு. அப்புறம் இறங்கி தேடுறேன், பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பாப்பா வந்து சட்டையை பிடிக்கிறாங்க. அப்போ தான் எனக்கு உயிரே வந்துச்சு. என்ன பாப்பா எங்கே போயிட்ட நீ, நான் உன்னை இங்கே தானே இருக்க சொன்னேன் அப்படின்ட்டு. இல்லைங்கம்மா நீ இங்கே வரல, நான் ரொம்ப பயந்துட்டேன் நான், அதனால் நான் வந்து இறங்கி வந்து உங்களை தேட வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே கடவுளோட இது தான். எங்கள் பாப்பா வந்து எனக்கு திரும்ப இதுவானது. நான் அந்த நிகழ்ச்சி என்னால் மறக்கவே முடியல. என்ன பிரச்சனை இது, நமக்கு வந்து சில இடங்களில் பேருந்து பார்த்திங்க அப்படின்னா, தொலைதூர பேருந்துகள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல நிறுத்துவாங்க இல்லைங்களா, ஊருக்கு போகிற பஸ்ஸெல்லாம். அது வந்து ஏன் அப்படின்னா, சரி அவங்க டீ காஃபி சாப்பிடுவாங்க, டிஃபன் சாப்பிடுவாங்க, அதனால் நிறுத்துவாங்க. ஸோ லேடிஸ்லாம் இறங்கி அவங்கவுங்க பாத்ரூம் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. பட் வந்து இந்த இன்சிடெண்ட்டில் என்ன ஆகிடுதுன்னா, நம்ம தனியாக சில இடங்களில் போகும்போது குழந்தைங்க வந்து ஒரு சில குழந்தைங்க அதை தெரியாமல் இறங்கிடுச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பயம் வேறு. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளத்தினாலே நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த ஒரு இன்சிடெண்ட் எனக்கு நடந்ததுலேருந்தே அதுக்கப்புறம் நான் வந்து பஸ் வந்து நான் வந்து போகிறதே இல்லைங்க. ஸோ வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பஸ் ட்ராவல் வந்து அவாய்ட் பண்ணிடுறது. இது வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த இரவு நேரங்களில் டீ காஃபி நிறுத்துவதற்கெல்லாம் வந்து பஸ் வந்து அங்கங்கே தொலைதூர பஸ்லாம் அங்கங்கே நிறுத்துவாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த நேரங்களில் இறங்கி லேடிஸ்லாம் பாத்ரூம் போங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி இன்சிடெண்ட்ஸில் குழந்தைங்களுக்கு வந்து அது நம்ம சில நேரங்களில் நம்ம யாரும் இல்லாமல் தனியாக போகும்போது அவங்களுக்கும் புரியறது கிடையாது. ஸோ இந்த சம்பவம் நடந்ததுலேருந்தே அந்த நாள்லேருந்து எனக்கு இந்த நைட் ட்ராவல் பஸ்ஸில் அப்படின்னா இன்னொருத்தர் யாராவது கூட இருந்தால் தான் நம்ம போகிறதே. மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுறது. எங்கே போகணுன்னாலும் ட்ரெயின் புக்கிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ட்ரெயின் புக் பண்ணாமல் நான் வந்து போகவே மாட்டேன். ஸோ இது வந்து எனக்கு நடந்து தான் அது ஒரு 3 வருஷத்துக்கு கிட்டே ஆகுது. 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது, 4 வருஷம் இருக்கும். ஆனால் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ நேற்று வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எங்கள் ஃப்ரெண்டோட பாப்பா அவங்க வந்து இப்போ 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்காங்க. அவங்க நேற்று அவங்க ஹஸ்பண்ட் இல்லை. ஸோ ஒரு விஷயமா ஆக்சுவலி அவங்க ஹஸ்பண்ட் வெளியூர் போயிருக்காங்கங்க.
ஒரு விஷயமா அவங்க வந்து ஊருக்கு போகணுன்னு சொல்லி போயிருந்தாங்க பார்த்துக்கோங்க. சேம் எனக்கு நடந்த மாதிரியே அவங்க இறங்கி சரி நான் இருங்க பாப்பா நான் போயிட்டு வந்துடுறேன், பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி டிரைவர் கண்டக்டர்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருந்துருக்குறாங்க. அந்த பாப்பா அதுக்குள்ளே இறங்கிட்டான். சரிங்களா? அவங்க அச்சச்சோ இது என்னடா இதுன்னு வந்து பார்த்தப்போ பாப்பா காணுங்க. ஸோ அடுத்த பஸ்ஸுக்கு ஏற இருந்தவங்க வந்து இவ அங்கே அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு எங்க உங்கள் பாப்பாவா அப்படின்னு சொல்லி இவ தேடவும் கொடுத்துருக்காங்க, கூட்டிகிட்டு இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்டண்ட்டை நேற்று என்கிட்ட சொன்னா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சொன்னப்போ தான் எனக்கு வந்து என்னோட அந்த பழைய இது வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம எல்லார்கிட்டையுமே கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டேயுமே அப்படின்றதுனால தான் வந்து நான் இன்றைக்கி இந்த பதிவு போட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட பதிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தோணுச்சுது என்னென்னா நைட் ட்ராவல் போகிறவங்க இதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம ஷேர் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து பஸ்ஸில் இருக்கிறவங்க ஏன்னா ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நைட் ட்ராவலிங்லலாம் பர்த்து பாத்ரூம் இது இல்லாமல் ட்ரெயின் இருக்காது. ஸோ லாங் ட்ரிப் அப்படின்னா உங்களுக்கு ட்ரெயினில் வந்து அது இருக்கும் பட்சத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ நம்ம சொல்லிட்டு வரலாம். பட்டு பஸ்ஸில் போகிறாங்க வேறு வழி இல்லை, ட்ரெயின் ரூட் இல்லை, பஸ் ரூட் தான் அந்த பக்கம் அப்படின்ற போது முடிஞ்ச வரை யாரையாவது கூட கூட்டிகிட்டு போகணுங்க. சில பேருக்கு யாரும் இருக்குல்ல அப்படின்னா நிஜமாகவே கொஞ்சம் சேஃப்டியாக ஒன்று நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னா உங்களோட சேர்த்து குழந்தையும் இறக்கி கூட கூட்டிகிட்டு போயிடுங்க. அப்போ தாங்க வந்து குழந்தைங்களும் கொஞ்சம் பயப்படாமல் இருப்பாங்க. ஸோ நம்ம அம்மா வந்து இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையாவது கொஞ்ச நேரம் நிற்குங்க. நம்ம அதுங்களை விட்டுட்டு நம்ம இறங்கி கொஞ்சம் தூரம் அப்படி பாத்ரூம் போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயந்துடுறாங்க. ஸோ வந்து அந்த பதட்டம், அந்த டென்ஷனு, ஸோ ஏதோ கடவுளோட இதில் வந்து எங்கள் பாப்பாவும் எனக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் இதுவாகி வந்தா. ஸோ என்னோடய ஃப்ரெண்டோட குழந்தைக்கும் நேற்று அந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ எல்லாருமே வந்து பெண்கள் வந்து குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு வந்து இரவு நேர பேருந்து பயணம் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களில் நிற்கும்போது குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு மேக்ஸிமம் குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு நீங்களும் இறங்கிடுங்க. தனியாக யாரும் போய் இறங்கி குழந்தைங்களும் பயந்து நீங்களும் டென்ஷன் ஆகாதீங்க. ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எனக்கு பகிர்ந்து பண்ணேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.